ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது மாணவர்களுக்கு பட்டங்களை தொடர்ந்து வழங்கிட்டு வராரு ஆளுநர் அர்லேக்கர். இதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த விவகாரத்தில் என்ன நடக்குதுன்ற தகவலோட ராமசுந்தரம் இணைப்பில் இணைகிறாரு. அவரிடமும் கேட்கலாம். ராமசுந்தரம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தலைப்புச் செய்தியில் பார்த்தவங்க மாணவிகளாக கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் தங்க பதக்கம் வென்றவங்களுக்கு தான் பட்டம் கொடுப்ப அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற தகவலாக வெளியாச்சு. இப்போ இருக்கிற சூழல் என்ன? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட பட்டமளிப்பு விழா, அதாவது 33வது பட்டமளிப்பு விழா தற்போது நடந்து வருகிறது. காலையில இந்த பட்டமளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது பல்கலைக்கழகம் தரப்புல பட்டம், அதாவது பதக்கம் வென்ற பட்டம் பெற்ற மாணவிகளுக்கு மட்டுமே ஆளுநர் வழங்குவார், மற்றவர்கள் அனைவருமே பட்டமளிப்பு விழாவுக்கான உறுதிமொழியை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என அறிவிப்பு வெளியிட்டார்கள். இந்த அறிவிப்பை கேட்ட மாணவ மாணவிகள், கடந்த 8 ஆண்டுகளாக இதற்கு தான் போராடி வருகிறோம், ஆளுநர் கையால் பட்டம் பெறுவதே எங்களது நோக்கம், இந்த நிகழ்வை ரத்து செய்வது கண்டனத்துக்குரியது என முழக்கங்கள் எழுப்பினார்கள். அவர்கள் கருத்தையும் தெரிவித்தார்கள். சிலர் கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய காட்சிகளும் இங்க நடந்தது. இந்த சூழல்ல காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டார்கள். மாணவர்கள் முழக்கம் எழுப்ப தொடங்கியதால போராட்ட களமாக அந்த வளாகமே மாறியது. போலீசாரும் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த உயரதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அதனை ஏற்க மறுத்து பட்டங்கள் ஆளுநர் கையால் வாங்கினால் மட்டும்தான் இங்கிருந்து செல்வோம், இல்லை என்றால் புறக்கணிக்கிறோம் என தொடர்ந்து போராட்டங்கள் வலுப்பெற்றது. இந்த சூழல்ல தான் ஆளுநர் மாளிகையுடைய அதிகாரிகளோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நேரடியாக ஆளுநரை அனைவருக்குமே, அதாவது 871 பேருக்கு ஆளுநர் கையால் பட்டமளிப்பு விழாவில் பட்டங்கள் வழங்குவார் என்பதுதான் அறிவிப்பாக வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே 871 பேருக்கும் பட்டம் வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவிப்பாக வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பிரச்சனை சுமூகமாக முடிந்தது. இந்த சூழல்ல 10:30க்கு தொடங்க வேண்டிய விழா 11 மணி 10 நிமிடங்கள் கழித்துதான் தொடங்கியது. முதலில் வந்தவுடன் எப்போதும் போல குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய நிகழ்ச்சியோடு விழா தொடங்கி முதலில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது. தொடர்ந்து தேசிய கீதம், பின்னர் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டு சிறப்பு விருந்தினரோட உரையை நிகழ்த்தி முடிக்கப்பட்டு தற்போது இந்த பட்டங்கள் வழங்கக்கூடிய நிகழ்வானது தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொருவருக்காக ஆளுநர் பட்டங்களை நேரடியாக அவரது கையாலே வழங்கி வருகிறார். 2 தங்கப்பதக்கங்கள், அதாவது இரட்டை மெடல்கள் வென்ற 2 மாணவிகளுக்கு, அதாவது தினத்தந்தி பொன்விழா மெடல் மற்றும் பல்கலைக்கழக மெடல் என இரட்டை மெடல்கள் வென்ற 2 மாணவிகளுக்கு முதலில் பட்டங்களை கொடுக்க தொடங்கி தற்போது ஒவ்வொருவருக்காக வரிசையாக கொடுத்து வருகிறார். தங்கப்பதக்கம் வழங்கக்கூடிய மாணவிகளை தொடர்ந்து PhD பட்டம், அதாவது முனைவர் பட்டம் பெறுவதற்கு அந்த பட்டங்களை வழங்குவதற்கு அந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. விழா அரங்கில 800 பேர் உட்கார்வதற்கான இந்த இடவசதி இல்லாதனால 200 பேர் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பட்டங்களை பெற்று சென்றவுடன் அடுத்ததாக வெளியே காக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற மாணவர்களையும் வரிசையாக வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கும் பட்டம் வழங்குவதுதான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில தற்போது போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு தற்போது இந்த பட்டமளிப்பு விழா அமைதியான முறையில் தற்போது நடந்து வருகிறது. டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.